கண்மணி வந்து எப்படியாவது வந்து சமையல் பண்ணி அசத்தி வந்து அன்பு வந்து மனசில் இடம் பிடிக்கணும், அன்பு மனசில் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதன்படி வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே அன்புக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அவங்க அத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அன்புக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்றாங்க. அதன்படி வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்புக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அன்பும் அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்ணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எப்படி சமையல் பண்ணியிருக்க, இந்த மாதிரி சமையல் பண்ண வந்து கைகளுக்கு வந்து தங்க வளையல் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. சரி அப்படின்னா இந்த கைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கையை நீட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நீயா சமைச்ச அப்படின்றாரு. ஆமாங்க, நான் தான் சமைச்சேன், எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னோடனே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்மணி, அன்னைக்கு நான் சொல்கிறதோட இன்றைக்கி சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி சமையல் நான் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ சூப்பராக சமைக்கிறேன், எல்லாமே நல்லா சமைப்பியா? நான் நினச்சேன் இடியாப்பமும் வந்து நீ வந்து அந்த வடகரி மட்டும் தான் நல்லா சமைப்பேன்னு நினச்சேன், ஆனால் எல்லா டிஷ்ஷும் நல்லா சமைப்பேன், நான் எதிர்பார்க்கவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு ஆமாங்க நான் எல்லாமே நல்லா சமைப்பேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி என்கிட்ட தங்க வளையல் இல்லை, ஆனால் தங்க வளையலுக்கு பதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னோடனே தங்க வளையல் இல்லையா, இப்போ தானே தங்க வளையல் போடுறேன்னு சொன்னீங்க, சரி தங்க வளையலோடு வந்து முக்கியமான ஒன்று தரேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்வியா அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே தங்க வளையலுக்கு பதில் அந்த தங்கமான கைக்கு ஒரு முத்தம் தரலான் இருக்கேன் அப்படின்னோடனே கிட்ட வராரு. கண்மணி வந்து அப்படியே வைக்கப்படுறாங்க. ஏங்க போங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் தரக்கூடாதா, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு முத்தம் கூட உனக்கு தரல, அதனால் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கி அணைச்சி அப்படியே வந்து முத்தம் கொடுக்க வராரு. கண்மணி வந்து ஏங்க விடுங்கங்க விடுங்கங்க விடுங்கங்கன்றாங்க சமையல் கட்டிலேருந்து. கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பகல்லே கனவு காண்றியா நீ, இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லாத அப்படின்னோடனே சே கண்மணி ஏன் இப்படிலாம் மானத்தை வாங்குறியோ தெரில, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள திட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஓ இவளோட சமையலை சாப்பிட்டு அவன் வந்து அப்படியே மயங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பண்ணிகிட்ருக்காளா, இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமையலை எப்படியாவது வந்து நாசம் பண்ணுமே, நாசம் பண்ணாதான் அவன் சாப்பிட மாட்டான், அதுக்கப்புறம் என்ன கண்மணியை திட்டி தீப்பான், இது ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாட்டி. உடனே வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, சமையலாம் ஆகிடுச்சா அப்படின்றாங்க. ஆயிடுச்சு, சரி சரி சமையல் கட்டிலே பூந்துட்டுருப்பீங்களா, அதான் சமையல் வேலை ஆகிடுச்சுல, மற்ற வேலையை வந்து பார்க்குறது அப்படின்னு. உடனே வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது இன்றைக்கி வந்து யார் சமைச்சது அப்படின்னா, இன்றைக்கி கண்மணி தான் சமைச்சா, ரொம்ப நல்லா வந்து சமைச்சிருக்கா, நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மருந்து போயிடுங்க, அவ்வளோ மாதிரி யாருமே சமைக்க முடியாது, இவ்வளோ நாள் நான் சமைச்சதுன்னு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்க, இப்போ கண்மணி சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னோடனே எப்படி இருக்க போதோ, சரி சரி எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிமாற சொல்கிறாங்க. அன்பு வந்து உட்கார்றாரு. சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம வந்து கண்மணிக்கு. உடனே வந்து அன்புக்கு நீ பரிமாறு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அத்தை. உடனே சந்தோஷமாக வந்து பரிமாறுறாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து சே இதெல்லாம் ஒரு சாப்பாடாக வாயில் வைக்க முடியல, இவ்வளோ உப்பு காரமாக போட்டிருக்கா, நல்லாவே இல்லை, இது ஒரு சாப்பாடுன்னு வந்து எல்லோரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. அதை பாட்டி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க பாட்டியோட வேலை தான் இது, நிறைய உப்பு காரம்லாம் போட்டு விட்ருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து திட்டோன்னே கண்மணி இல்லை நான் நல்லா தான் சமைச்சேன், ஏன் ப்ளஸ் சொல்கிறீங்க அப்படின்னோடனே அன்பு வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. வாயில் வைக்க முடியல, உனக்கு தான் வந்து இடியாப்பமும் வந்து அந்த வடகரி மட்டும் தானே செய்ய தெரியும், மற்றபடி எதுவும் செய்ய தெரியாதுல்ல, கம்முன்னு இருக்க வேண்டியது, எதுக்கு இப்படி பண்ணணுன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி.